பரிசுத்த ஓய்வு நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 51 மற்றும் 52. அவர்களை ஆசீர்வதிக்கையில் இயேசு அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். நாம் ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய நிறைவான கிருபையும் தயவும் நிறைவாய் பெருகியிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைய பரிசுத்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் பரமேறுதல். கிறிஸ்துவின் பரமேறுதல், the ascension of Christ என்ற தலைப்பில் இருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நம்முடைய கலாச்சாரத்திலே முக்கியமான மனிதர்களின் பிறந்த நாட்களை கொண்டாடும் கனம் என்னும் பழக்க வழக்கம் நம்மிடத்திலே உள்ளது. சில நேரங்களிலே முக்கியமான மனிதர்களுடைய பிறந்த நாளுக்கு நாம் நம்முடைய தேசத்திலே தேசிய விடுமுறை கூட என்ன செய்வோம், கொடுப்போம். நாம் அப்படி கொடுக்கிறோம் என்றால் அவர்களது பிறப்பு முக்கியமானதாக காணப்படுவதால் அல்ல. காரணம், நிச்சயமாக யாருடைய பிறப்பு முக்கியமானதாக காணப்பட முடியாது. மாறாக அவர்கள் இறக்கும் பொழுது அவர்களுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அவர்களுடைய நாட்களை கொண்டாடுகிறோம். காரணம், அவர்களது வாழ்நாள் சாதனைக்காக, தேசத்தின் முன்னேற்றத்திற்கான அவர்களது பங்களிப்பிற்காக அப்படிப்பட்டவர்களுடைய பிறந்த நாட்களை நாம் கொண்டாடுவது என்னது வழக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரே ஒரு மனிதனுடைய பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. அவருடைய பிறப்பிற்காக அநேகர் காத்து கொண்டிருந்தனர். அவருடைய பிறப்பு அநேகருக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை தந்தது. அவருடைய பிறப்பை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள், தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து எழுதியுள்ளார்கள். அதுதான் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலும் முக்கியமானதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பதான 40வது நாளை கிறிஸ்துவின் பரமேறுதலின் நாளாக நாம் என்ன செய்கிறோம், அனுசரிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிச்சயமாகவே 40வது நாள் அல்ல, மாறாக 13வது தேதி, கடந்த வாரம் 13ஆம் தேதி 40வது நாள். அன்றைக்குதான் என்ன செய்கிறார், கிறிஸ்து பரமேறுகிற ஒரு நாளாக அனுசரிக்க வேண்டும். அந்த தினத்திலே எந்த ஒரு ஆராதனையும் இல்லாததினால் இந்த நாளிலே அதனுடைய செய்தியை, கிறிஸ்துவின் பரமேறுதலின் செய்தியை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாள் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்க முடியும். காரணம், கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும், எல்லா பணிகளையும் நிறைவேற்றினார் என்பதை குறிக்கிறது. This celebration might be greatest of all celebration because when Jesus ascended into heaven, then he had accomplished everything he had come to do. கிறிஸ்துவின் பரமேறுதலின் நாளிலே இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் நிறைவேற்றி பரலோகத்திற்கு சென்றார் என்பதை என்ன செய்கிறது, கூறுகிறது. ஆகையால்தான் பரிசுத்த லூக்கா இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை மிகவும் தெளிவாக தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே என்ன செய்வார், பதிவு படுத்தி உள்ளார். இந்த லூக்காவை குறித்த
பார்க்கும் பொழுது இந்த லூக்கா இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு தன்னுடைய புத்தகத்தை தொடங்குகிறார். அதே லூக்கா இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு புறப்படுவதோடு என்ன செய்கிறார்? தன்னுடைய புத்தகத்தை முடிக்கிறார். Luca begins with Christ's arrival and the same Luke ends with Christ's departure. அது மாத்திரமல்ல, லூக்கா மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலை பதிவு செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை 2 தடவை அவர் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டுள்ளார். ஒன்று லூக்கா 24வது அதிகாரத்திலும், மற்றொன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்திலும் கிறிஸ்துவின் பரமேறுதலை லூக்கா என்ன செய்தார்? பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல் என்பது என்ன என்ற கேள்வியை கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல் என்பது அவர் உலகத்தில் இருந்து பரலோகத்திற்கு சென்றார் என்பதை என்ன செய்கிறது? குறிப்பிடுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித சரீரமாக என்ன செய்தார்? காணப்பட்டார். பரமேறுதல் என்பது அந்த சரீரத்தில் ஒரு முற்றுப்புள்ளியாக காணப்படுகிறது. The ascension marks the departure of Jesus physical presence from this world. பரமேறுதலுக்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித சரீரத்திலே காணப்பட மாட்டார் என்பதையும் என்ன செய்கிறது? இந்த இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு எடுத்துக்காட்டாக, நாம் நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்கிறார்கள் என்றால், அல்லது நமக்கு அன்பானவர்கள் நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மை விட்டு வேறொரு தேசத்திற்கு அல்லது வேறொரு மாநிலத்திற்கு அல்லது வேறே ஒரு இடத்திற்கு புறப்படுகிறார்கள் என்றால், அந்த காரியம் நமக்கு வேதனையை தரும், அந்த காரியம் நமக்கு கவலையை தரும், துக்கத்தை தரும். நாம் அநேக வேளையிலே இப்படிப்பட்ட அனுபவத்திலே என்ன செய்கிறோம்? கடந்து சென்றிருக்கிறோம். நம்முடைய அன்பானவர்கள் நம்மளை விட்டு அநேக நேரங்களிலே பிரிந்து செல்வது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. இங்கேயும் சீஷர்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே தான் என்ன செய்தார்கள்? காணப்பட்டார்கள். எனினும் அந்த அனுபவத்திற்கு அவர்கள் வித்தியாச முறையிலே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய பிரதிபலிப்பை என்ன செய்கிறார்கள்? விளக்குகிறார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வருத்தத்திற்கு பதிலாக மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த லூக்கா 24வது அதிகாரம் 51 52 வசனங்களை படிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர்களை அவர் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இங்கே சீஷர்கள், ஆண்டவர் சீஷர்களை விட்டு பிரியும் பொழுது சீஷர்கள் வருத்தத்திற்கு பதிலாக மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்தார்களாம்? திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து, தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து, தான் உயிர்த்தெழுவேன் என்பதை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த சீஷர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வசனம் சொல்கிறது, பரிசுத்த மத்தேயு 17:22 முதல் 23 வரை, இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கப்படுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தை அவர்களை துக்கப்படுத்தினது. இயேசுவை விட்டு பிரிவதற்கு சீஷர்களுக்கு என்ன இல்லை? விருப்பமே இல்லை. சீஷர்களுக்கு மனதே இல்லை. இயேசுவோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் அநேக வேலையில என்ன செய்தார்கள்? நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு கூட செல்லும் பொழுது இப்பொழுது சீஷர்கள் எப்படி இருக்கிறார்களா? மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் இல்லையா? அதனால்தான் இந்த பரிசுத்த நாளிலே
கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு எப்படி ஒரு பரமேறுதல் ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக அல்லது மகிழ்ச்சியின் நாளாக மாறும் என்பதை இந்த நாளிலே நாம் என்ன செய்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்பதாக என்ன நடந்தது என்பதை மாத்திரம் ஒரு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான சுவிசேஷங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக என்ன செய்தார், காண்பித்தார். இந்த 4 சுவிசேஷத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக வேளையிலே சீஷர்களுக்கு என்ன செய்தார், தான் உயிரோடு இருப்பவராக என்ன செய்தார், காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை நாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலும் நாம் படிக்க முடியும். முதலாவதாக ஆண்டவர் பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார், இரண்டாவதாக சீஷர்களுக்கு, மூன்றாவதாக 500க்கு மேலும் 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு என்ன செய்கிறார், தான் உயிரோடு இருப்பவராக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை இந்த பரிசுத்த பவுல் என்ன செய்கிறார், அதை நமக்கு சொல்லுகிறார். இது ஒரு பக்கமாக இருந்தாலும் மறுபக்கத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீஷர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறதற்காக மாத்திரம் என்ன செய்யவில்லை, காண்பிக்கவில்லை. மாறாக இந்த 40 நாள் அளவு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடாக 40 நாள் அளவும் சீஷர்களுக்கு என்ன செய்தாராம், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான சுவிசேஷங்களினாலே அவர்களுக்கு என்ன செய்தார், நம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்தார், அந்த 40 நாளும் பேசினார். இயேசு பரலோக ராஜ்யத்திற்குரியதான தெளிவான போதனைகளை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எதிர்காலத்திலே நடைபெறுகிற சமூகத்தை இன்னும் தெளிவாக சீஷர்களுக்கு என்ன செய்தார், விளக்கினார். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தை என்ன செய்தார், உறுதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு சீஷர்களை எல்லா விதத்திலும் என்ன செய்தார், அந்த 40 நாளளவும் ஆயத்தப்படுத்தினார். அந்த 40 நாளளவும் இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களிலும் சீஷர்களுக்கு என்ன செய்தார், கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது சீஷர்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையை போல அல்ல. இப்பொழுது அவர்கள் புதிய ஒரு வாழ்க்கை என்ன செய்தார்கள், இந்த 40 நாளிலே என்ன செய்தார்கள், பெற்றுக் கொண்டார்கள். இயேசுவுக்காக தங்களுடைய ஜீவனையும் கொடுப்பதற்காக என்ன செய்தார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இந்த 40 நாளிலே என்ன செய்தது, மாறினது. இப்பொழுது அவர்கள் விசுவாசத்திலே என்ன செய்தார்கள், ஆண்டவருடைய விசுவாசத்திலே நடந்தார்கள். They walk by faith, not by sight. விசுவாசத்திலே என்ன செய்தார்கள், அவர்கள் நடந்தார்கள். அப்பொழுதுதான் வசனம் 1 சொல்கிறது, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு, அப்படி என்றால் அந்த 40 நாள் அந்த 39 நாள் நிறைவேறின பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆகையால் தான் வசனம் சொல்கிறது, அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு என்ன செய்தார்கள், மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்தார்கள், வந்தார்கள். இந்த 40 நாளிலே அவர்கள் என்னென்ன காரியங்களை பெற்றுக் கொண்டார்களோ அந்த காரியத்தை நிமித்தமாக அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்தார்கள், மீண்டுமாக எருசலேமுக்கு வந்தார்கள். எதற்காக சீஷர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று சொல்லி 3 காரியங்களை மாத்திரம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். முதலாவதாக மேகம், the cloud. இரண்டாவதாக ஆசீர்வாதம், the blessing. மூன்றாவதாக மற்றும் கடைசியாக வாக்குத்தத்தம், the promise. முதலாவதாக மேகம், first name, the cloud. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாதவர்.
ஆண்டவர் அல்லது கடவுள் நம்முடைய கண்களுக்கு தெரியாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, கண்டதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். God is invisible. Nobody has ever seen God. எனினும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் யார் கண்களுக்கும் தெரியாதவராய் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இருக்கிறவராக என்ன செய்கிறார், தன்னுடைய பிரசன்னத்தை காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் இருப்பதற்குரிய சில அடையாளங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். God gave certain visible symbols of his presence. ஆண்டவர் தான் இருப்பதற்குரிய சில அடையாளங்களை என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதில் சில எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது வனாந்தரத்திலே மோசே என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21 இருந்து 22 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. கடவுள் மேக ஸ்தம்பமாக என்ன செய்தார், அவர்களுக்கு வழி நடத்தினார். இரண்டாவது பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்தார், பிரதிஷ்டை செய்யும் பொழுது 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10 முதல் 14 வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்தது, நிரப்பிற்று. அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்தது, நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ண போகிறார். அந்த மலையிலே அவர் என்ன செய்தார், மறுமுகமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 9வது அதிகாரத்திலே அந்த சம்பவம் நடைபெறுகிறது. அந்த வசனம் சொல்கிறது 34, 35, இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன செய்தது, உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களிலும் ஆண்டவர் தன்னை மேகத்தின் மூலமாக என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார், அவரை ஒரு மேகம் என்ன செய்தது, எடுத்துக் கொண்டது. He was taken up and the cloud was received him. ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இருந்து வந்தவர். இப்போது பிதாவினிடத்தில் வந்தவர் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி இப்பொழுது பிதாவினிடத்திற்கு என்ன செய்கிறார், திரும்பினார். மேகம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. The cloud represents the presence of God. Where the cloud is, there the God is. மேகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய பிரசன்னம் காணப்படுகிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்றால் பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார், எடுத்தார் என்று சொல்லி அர்த்தம். யோசியுங்கள், இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திற்கு போவதற்குரிய முக்கியத்துவம் என்ன? I want you to think about what is the significance of Jesus entering into the presence of God. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆதாம் என்ன செய்தார், பாவம் செய்தார். பாவம் செய்ததின் விளைவாக ஏதேன் தோட்டத்தில் இருந்து என்ன செய்தார், வெளியேற்றப்பட்டார். இப்பொழுது இதுவே முதல் முறை அநேக வருடங்களுக்கு பின்பதாக மனிதன் ஆண்டவரிடத்திலே செல்லக்கூடியது. எதற்காக மனிதன் ஆண்டவரிடத்திலே செல்லக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் என்றால், காரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில
தன்மையை, மனித நேயத்தை, மனித குலத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அந்த மனித நேயத்தை, அந்த மனித குலத்தை, அந்த மனித தன்மையை பரலோகத்திற்கும் என்ன செய்தார்? எடுத்து சென்றார். ஆதாம் பாவம் செய்ததின் விளைவாக நாம் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி கட்டப்பட்டதாக காணப்பட்டோம்? அந்நியர்களாக காணப்பட்டோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு கொள்ளப்பட்டதின் விளைவாக அந்நியர்களாக இருந்த நாம் இப்பொழுது நாமும் பரலோகத்திற்கு என்ன செய்கிறோம்? வரவேற்கப்படுகிறோம். இது யாரால் நடந்தது? இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஆண்டவரால் வரவேற்கப்பட்டதினால் அதன் விளைவு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்கிறோம்? அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. ஆகையால் தான் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்தார்கள்? எருசலேமுக்கு திரும்பினார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடத்திலே காணப்பட்டார். அழிக்கப்பட்ட கதவு இப்பொழுது மனித குலத்திற்கு திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருப்பதால் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? பரலோகத்திற்கு போகும்படியான, பரலோகத்திற்கு செல்லும்படியான ஒரு வாய்ப்பை என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய பரமேறுதல் என்ன செய்கிறது? நமக்கு தருகிறது. ஆகையால் தான் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? மிகுந்த சந்தோஷத்தோடு என்ன செய்தார்கள்? எருசலேமுக்கு சென்றார்கள். காரணம், ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மாறி மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரை தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் பரலோகத்திற்கு என்ன செய்ய மாட்டார்? சும்மா இருக்க மாட்டார். மாறாக அவர் என்ன செய்வார்? நமக்காக பிதாவின் இடத்துல என்ன செய்வார்? பரிந்துரைப்பார். நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்வார்? அவர் வேண்டுதல் செய்வார் என்று சொல்லி பார்க்கணும். ஆகையால் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இது முதலாவதாக. இரண்டாவதாக ஆசீர்வாதம். செகண்ட் இஸ் தி பிளெஸிங். ஒரு மனிதனுடைய கடைசி நிகழ்வு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய அன்பானவர்களை இழந்த எல்லாருக்குமே அவர்களுடைய நினைவுகள், அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பேசின கடைசி வார்த்தைகள் எல்லாமே என்ன செய்யும்? நமக்கு ஞாபகம் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரமாக நம்மை விட்டு என்ன செய்யாது? மறைந்து போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பதாக சீஷர்களுடைய மனதில் தோன்றின கடைசி நிகழ்வு என்ன? அல்லது இப்பொழுது நீங்கள் அந்த ஒலிவ மலையில இருக்கும் பொழுது உங்களுடைய மனதிலே தோன்றிருக்கும் கடைசி நிகழ்வு அல்லது கடைசி தருணம் என்னவாக இருக்கும்? பரிசுத்த லூக்கா அந்த காட்சியை நமக்கு மிகவும் தெளிவாக காண்பித்துள்ளார். லூக்கா 24வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி என்ன செய்தார்? அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய கைகளை உயர்த்தி என்ன செய்கிறார்? சீஷர்களை ஆசீர்வதித்தார். பழைய ஏற்பாட்டிலே ஆசீர்வாதம் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் the blessing was very very important. யாக்கோபுடைய வாழ்க்கையை நினைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு தன்னுடைய தகவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது பெறுவதற்காக, ஏமாற்றி பெறுவதற்காக அதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் என்ன செய்கிறார்? அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு மதத்தின் ஒரு வரியாக இருப்பது அல்ல. மாறாக ஆசீர்வாதம் என்பது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாகும். The blessing was not just a few religious word, but blessing was a prophetic statement. ஆசீர்வாதம் என்பது ஒரு தீர்க்கதரிசன ஒரு வார்த்தையாக நம்மால் பார்க்க முடியும். காரணம், அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே எப்படியாக நாம் காணப்படுவோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனா நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை காட்டிலும் ஒரு
சீஷர்களுக்கு கொடுத்தார். வசனம் சொல்கிறது, அவர் தன்னுடைய கைகளை உயர்த்தி என்ன செய்தார்? அவர்களை ஆசீர்வதித்தார். 51வது வசனம் சொல்கிறது, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு என்ன செய்தார்? எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆண்டவர் சீஷர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்துக் கொண்டு பொழுது திடீரென்று என்ன செய்தார்? பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். எனினும் வசனம் சொல்கிறது, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு என்ன செய்தார்? எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே என்ன செய்தார்? பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி போனார். இதுதான் சீஷர்கள் இயேசுவினிடத்திலே கண்ட ஒரு கடைசி காட்சி. இது மிகவும் முக்கியமானது. காரணம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்னும் முடிவடையவில்லை. ஆண்டவர் ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன செய்யல? பரலோகத்திற்கு போகவில்லை. மாறாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே என்ன செய்கிறார்? பரலோகத்திற்கு போகிறார். His blessing is unfinished work. Christ is still doing it. அவருடைய ஆசீர்வாதம் ஒரு முடிவடையாத ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதம். ஆகையால் தான் இன்னும் ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல் 2 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல் ஒன்று, இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நிறைவேற்றின முழுமையான வேலையை குறிக்கிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியான வேலையும் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின முழுமையான வேலை என்ன? ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார்? சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து செய்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியான வேலை என்ன? தன்னுடைய ஜனங்களை என்ன செய்தார்? தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். Ascension speaks to us 2 things. One is completed work of Christ and the other one is continuous work of Christ. அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது வரை நீடிக்குமா? அந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வருகை மட்டும் என்ன செய்யும்? நீடிக்கும் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்? ஆசீர்வதித்துக் கொண்டே பரலோகத்திற்கு சென்றார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெரியப்படுகிறது. மூன்றாவது மற்றும் கடைசியாக வாக்குத்தத்தம். The third and the final one is promise. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகிறதற்கு முன்பாக அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகிறார். எனினும் சில நாட்களுக்கு பின்பதாக அவர் பரிசுத்த ஆவியாக அவர்களுடனே கூட இருப்பார் என்கிறதான வாக்குத்தத்தத்தை கொடுத்துவிட்டு என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவருடைய வருகை திருச்சபை மக்களுக்கும் திருச்சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு நன்மையாக காணப்படும். காரணம், பரிசுத்த ஆவியானவரால் எல்லா இடத்திலும், எல்லா வேளையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடங்களிலும் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். Holy Spirit gives the great advantages to the church because he could be with everyone in every place at every time. ஆனால் இந்த வேலையை சரீரபூர்வமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் ஒரு இடத்துல இருப்பார், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருந்தார், உங்களோட இடத்துல என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதற்குரிய சில எடுத்துக்காட்டுகளை மாத்திரம் சொல்கிறேன். மார்க் 6வது அதிகாரத்திலே, மத்தேயு 14வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பெத்தானியாவுக்கு கடலிலே செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய புயல் என்ன செய்தது? சீஷர்களை தாக்கி கொண்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர்களுடனே இயேசு கிறிஸ்து தனித்து என்ன செய்தார்? ஒரு ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது மரியா மற்றும் மார்த்தாளின்
சகோதரன் லாசர் என்ன செய்தார்? மரணித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடியவில்லை? அந்த மரணத்திற்கு 5 நாளிலே செல்ல முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சரீரபூர்வமாக என்ன செய்ய முடியாது? சீக்கிரமாக பட்டன் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதே போல மத்தேயு 17வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1 முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதற்காக தன்னுடைய 3 சீஷர்களை அழைத்துக் கொண்டு மலைக்கு என்ன செய்தார்? ஆனால் மலையின் மேல் கீழே 9 சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு பையனுடைய அசுத்த ஆவியை சொத்தமாக்க முடியாமல் என்ன செய்தார்கள்? தவித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கேயும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியவில்லை? உதவ முடியவில்லை என்று சொல்லி பார்க்கும். ஆண்டவர் பின்பதாக என்ன செய்கிறார்? எனினும் வருகிறார். அந்த சமயத்தில் என்ன செய்ய முடியவில்லை? ஆண்டவரால் உதவ முடியவில்லை. சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வுகளிலும் சரீரபூர்வமாக இயேசுவால் எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் என்ன செய்ய முடியவில்லை? இருக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள். அதே லூக்கா 24வது அதிகாரமும் அதைத்தான் சொல்கிறது. 47, 48 அங்கிலும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு எப்படி இருக்கிறீர்கள்? சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரிசுத்த ஆவியாராக அவர்களோடு வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை சீஷர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்து விட்டு செல்கிறார். இந்த காரியம் எப்பொழுது நடைபெறும்? இந்த காரியம் 40 நாளுக்கு பின்பதாக வரும் 50வது நாளில் என்ன செய்யும்? நடைபெறும். அதுதான் எந்த நாள்? பெந்தேகோஸ்தே திருநாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக என்ன செய்தார்? அவர்களோடு கூட என்ன செய்தார்? இருந்தார். ஆகையால்தான் இந்த வசனமும் சொல்கிறது. யோவான் 17:16 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரான். நான் போவினாயாகில் அவரை என்ன செய்வேன்? உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆண்டவர் போனா மட்டும்தான் என்ன வரும்? பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இதுதான் சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பெந்தேகோஸ்தே என்னும் திருநாளிலே என்ன செய்தார்? அதை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கும். ஆண்டவருடைய பிரசனம் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எங்கு சென்றாலும் என்ன செய்யும்? காணப்படும். காரணம் ஆகியால்தான் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலின் நிமித்தமாக அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதல் முதலாவதாக ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார்? பிதாவினிடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே என்ன செய்தார்? இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை என்ன செய்தார்? தந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த பரமேறுதலின் நாளிலே அதை என்ன செய்தார்? அவர் நிறைவேற்றவும் வல்லவராக இருந்தார். ஆகையால் தான் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய பரமேறுதலின் நிமித்தமாக மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டார்கள். கடைசியாக வசனம் 10 மற்றும் 11 இப்படியாக சொல்கிறது. அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே என்ன செய்வார்? மறுபடியும் வருவார் என்று சொல்லி கடைசியாக ஆண்டவரை பார்த்த, இயேசு கிறிஸ்துவை பார்த்த சீஷர்கள் இந்த வசனத்தை என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். ஆண்டவர் மீண்டுமாக என்ன செய்வார்? நிச்சயமாக எப்படி இந்த பரமேறுதலிலே எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படி அவர் மீண்டுமாக என்ன செய்வார்? இந்த உலகத்திற்கு வருவார். அப்படிப்பட்ட
வருகையிலே நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆயத்தமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆயத்தத்தோடு காணப்படுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட